بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين أحمد الله سبحانه وتعالى على جوده وإحسانه وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له في ألوهيته وسلطانه وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى أصحابه جميعا وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரமலானுடைய அமர்விலே இன்று நாம் பேசப் போகின்ற விடயம் في قوله تعالى الله جل شانه وتعالى القرآن லே أعوذ بالله من الشيطان الرجيم فالآن باشروهن وابتغوا ما كتب الله لكم وكلوا واشربوا حتى يتبين لكم الخيط الأبيض من الخيط الأسود من الفجر ثم أتموا الصيام إلى الليل. البقرة 187 வசனம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, என் அருமை பெரியார்களே, தாய்மார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா அல் பக்ரா அத்தியாயத்தின் 187 வசனத்திலே ரமலானுடைய இரவு காலங்களிலே கணவன் மனைவியோடு சேருவது தடை செய்யப்பட்டதற்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பின்னர் உஹில்ல லக்கும், உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளது என்ற செய்தியை சொல்கின்றான். ஃபல்ஆன பாஷிரூஹுன்ன, இப்போது முதல் அவர்களுடன் கூடுங்கள். அல்லாஹ் கூடுங்கள் என்றால் உடல் உறவிலே ஈடுபடுவதற்கு அல்லாஹ் அனுமதிக்கின்றான். வபுத்தகு மா கதபல்லாஹு லக்கும், அல்லாஹ் விதித்ததை சந்ததியை நீங்கள் தேடுங்கள், உண்ணுங்கள், பருகுங்கள். கருநிற கயிற்றிலிருந்து வெண்மைக்கோடு உங்களுக்கு தெளிவாகும் வரை உண்ணுங்கள், பருகுங்கள். பின்னர் நோம்பை நீங்கள் இரவிலே பூர்த்தி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். கணியத்துக்குரிய சகோதரர்களே, மேற்கூறப்பட்ட இந்த வசனத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான செய்திகளை பற்றி இங்கு நாங்கள் பேச இருக்கின்றோம். 2 அமர்வாக அதை கூறலாம் நினைக்கின்றேன். இந்த ஆயத்திலே கூறப்பட்டதோடு இந்த ஆயத்திலே கூறப்பட்ட விடயம் உசூல் முஃபத்திராத்தி ஸௌம், நோன்பை முறிக்கக்கூடிய அடிப்படைகள். நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நபி வழியிலே அதை அவர்கள் பூர்த்தியாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்கள் பல இருக்கின்றன. முதலாவதாக நாம் இந்த ஆயத்தோடு எடுத்துக்கொண்ட விடயம் அல் ஜிமா, உடல் உறவிலே ஏற்படுவது. கணவன் மனைவி இருவரும் உடல் உறவிலே ஈடுபடுவது. உடல் உறவுன்னு சொன்னால் ஈலாஜு தக்கரி ஃபில் பர்ஃபர்ஜ், பெண்ணுடைய மர்ம உறுப்பிலே ஆண்குறியை நுழைப்பது, அதான் உடல் உறவு. அதுதான் நோம்புடைய காலத்திலே பாவத்தால் மிக பெரியது, வலுப்பமானது. யாராவது ஒருவன் ரமலான் நோம்பாளியாக உடல் உறவில் ஈடுபட்டால் அவனுடைய நோன்பு ஃபர்லாக இருந்தாலுமோ சுன்னத்தாக இருந்தாலுமோ நோன்பு முறிந்துவிடும். ரமலானுடைய பகலையிலே நோன்பு நோற்பது கடமை. அப்படியான பகல் வேளையிலே நோம்போடு ஒரு மனிதன் உடல் உறவு ஈடுபட்டால் வஸௌமு அலைஹி வாஜிபுன், நோன்பு அவன் மீது கடமையார் நிலையில் உடல் உறவில் ஈடுபட்டால் லஸிமஹு அல் கலாஇ அல் கஃபாரா, அதை கலா செய்வதோடு கஃபாரா கொடுப்பதும் அவசியமாகும். கஃபாரா என்றால் இத்கு ரகபத்தின் முஃமினத்தின், மூமினான ஒரு அடிமையை உரிமையிடுதல். அந்த அடிமையை உரிமையிடுவதற்கு முடியாமல் போனால் சியாமு ஷஹரைனி முத்ததாபிஐனி, தொடராக இரண்டு ஹதீஸில் வந்திருக்கிறது. முத்தாபிஐனி, தொடராக 2 மாதங்கள் நோன்பு நோற்பது. லா யுஃப்திரு பைனஹுமா இல்லா லிஉத்ரின் ஷர்ஈன், ஷர்ஈயத்தான மார்க்க காரணங்கள் அன்றியே
அவர்களுக்கு மத்தியிலே நோன்பை முறிக்காதிருப்பது, இடைநிறுத்தாமல் இருப்பது. ஐயாமுல் ஈதைனி வ தஷ்ரீக், இரு பெருநாள் தினங்கள் இடையிலே வந்தால், ஐயாமு தஷ்ரீக்னு சொல்லக்கூடிய துல்ஹிஜ்ஜா மாதம் 11, 12, 13 ஆகிய தினங்கள், அந்த 5 தினங்களிலும் நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது தவிர வேறு எந்த காரணங்களுக்காகவும் நோன்பை அந்த தொடராக பிடிக்க வேண்டிய நோன்பை நாங்கள் பிரித்து விடக்கூடாது, கட்டாயமாக பிடித்தியாக வேண்டும். அதுபோல ஹிஸ்ஸி வெளிப்படையான தங்கடங்கள், நோய், பிரயாணம், அதாவது நோன்பை திறப்பதன்றி செய்யப்படக்கூடிய பிரயாணம். ஆகவே இன் அஃப்தர் அலி ஐரு உசிரின் வலயோமுன் வாஹிதன், எந்த விதமான ஷரஐயத்தான காரணங்கள் அன்றி ஒரு நாள் நோன்பை விட்டாலும் கூட நோன்பை புதிதாக புதுப்பிப்பது, அதாவது 60 நாட்களையும் புதிதாக நோற்பது அவன் மீது அவசியமாகும். என்றால் ததாபு, தொடர் கட்டாயம். கணியத்துக்குரிய சகோதரர்களே, நோன்பு முடிப்பதற்கு முடியாத பலம் குறைந்த ஒருவராக இருந்தால் ஃபிதாமு சித்தீன மிஸ்கீனன், ஒரு 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஒவ்வொரு மிஸ்கீனுக்கும் நிஸ்ஃபு கிலோ 10 ஆறாம், அரை கிலோவோட சற்று கூடுதலாக 600 கிராம் சொச்சம் நல்ல கோதுமையை தர்மம் செய்ய வேண்டும், அல்லது நல்ல அரிசியை தர்மம் செய்ய வேண்டும். சஹீஹ் முஸ்லிம் வந்திருக்கிறது, அன் ரஜுல் வகா பி இம்ராத்தி, ஒரு மனிதன் ரமதான் மாதத்திலே அவனுடைய மனைவியோடு உடல் உறவிலே ஈடுபட்டு விட்டான். அந்த குற்றத்துக்கு நபிகளாரிடத்திலே ஃபத்வா தீர்ப்பு கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், ஹல் தஜிது ரகபத்தன், ஒரு அடிமையை உரிமையிட முடியுமான்னு கேட்டார்கள். அதற்கு அவர் முடியாது என்று சொன்னார். திரும்ப கேட்டார்கள், ஹல் தஸ்ததியு சியாமு ஷஹரைனி, 2 மாதங்கள் நோன்பு முடிப்பதற்கு, தொடராக நோன்பு முடிப்பதற்கு முடியுமா என்று கேட்டார்கள். இந்த ரிவாயத்தில் வராவிட்டாலும் கூட வேறு பல ரிவாயத்துகளே வந்திருக்கிறது, தொடராக நோன்பு முடிக்க முடியுமான்னு கேட்டார்கள். அதற்கும் அவர் இயலாது என்று சொன்னார். ஃபாத்தீம் சித்தீன மிஸ்கீனன், 70, 60 ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் சஹீல் புகாரி, சஹீல் முஸ்லிமிலே நீண்டதொரு ஹதீஸ் சுருக்கமாக தந்திருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் 2வது அமர்லே மற்ற விடயங்களை கவனிப்போம். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.